ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இப்போது கோல்டோட ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஜுவல் லோன் எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அந்த லோனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து புதுசாக ஒரு உத்தரவு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனலில் கொஞ்சம் பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. பட் உண்மையிலேயே அதுதான் உண்மையா அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஆர்பிஐ சொல்லியிருக்கிற விஷயம் வந்து நம்மளை பயமுறுத்துகிறதா அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, அடமானத்தில் இருக்கிற நகைகளை மீட்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறது நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி அடமானத்தில் இருக்கிற நகைகளை நம்ம மீட்டே ஆகணும் அப்படிங்கிற சூழலுக்கு வந்து நம்மளால் ஆர்பிஐ வந்து இப்போ தள்ளி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து ரீசெண்டாக ஒரு ஷாக்கிங்கான நியூஸையும் நம்ம கேட்டுட்ருக்கோம். இருந்தாலும் அப்படி இருக்கிறப்போ நம்ம எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நகைகள் வாங்கும்பொழுது ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போது இந்த கோல்டு செயின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான இப்போ நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற ஒரு கோல்டு செயின். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓல்டு மாடல் கோதுமை செயின்னு சொல்லுவோம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா, இப்போ இந்த மாதிரி லைஃப் லாங் வரக்கூடிய ஒரு மாடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6% தான் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஜுவல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கும்போது 19%, 1% 2% இல்லைங்க, 19% வந்து கூடுதலாக கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். பட் இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வாங்கிட்டேன். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா 6% எங்கே இருக்குது, 19% எங்கே இருக்குது, எவ்வளோ கூடுதலாக நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம வந்து ஆர்பிஐ சொல்லியிருக்கிற விஷயத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து அடமானத்தில் இருக்கிற நகைகளை இப்போ ஆர்பிஐ சொல்லியிருக்கிறப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன பயம் வந்திருக்கும்னா, எப்படியாவது நகைகளை மீட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக முதல்ல கடன்களை வரிசைப்படுத்துங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல் லோன் அப்படிங்கிறது 1,00,000 ரூபாயிலிருந்து அதுக்கு ஒரு எண்டே இல்லாமல் நிறைய பேர் வந்து கடன் வாங்கி நான் உட்பட வாங்கி வச்சுருக்கோம். நான் என்ன வந்து இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கணும் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ குறைவான எந்த தொகை இருக்கோ அந்த அமௌண்ட்டு எது, அதிகமாக இதை வந்து நம்ம லோன் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ரெண்டையும் நம்ம பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கடன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக நோட் பண்ணி எழுதிக்கணும். அடுத்தது வந்து குறைவான தொகை எது, அதிகமான தொகை எது அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சிடணும். இப்போ கடவுள் நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கும், எனக்கு இருக்குது, அதனால் நான் ஷேர் பண்ணுறேன். நகைகள் வந்து நம்ம வச்சதை திருப்ப முடியாமல் போகிறதுக்கு இதுவும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வந்து நகை வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு 50% நம்பிக்கை இருக்குது, 50% நம்பாதவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இதை முயற்சி பண்ணலாங்கிறதுக்காக தான். முதல்ல வந்து குறைவான அமௌண்ட்டை நம்ம திருப்பணும். இப்போ நீங்கள் 1,00,000 வச்சுருக்கீங்க, 3,00,000 வச்சுருக்கீங்க. இப்போ இது ரெண்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எதை திருப்பறதுக்கு முயற்சி பண்ணணும்னா 1,00,000 முயற்சி பண்ணணும். ஏன்னா ஒரு முறை நம்ம வந்து 1,00,000 நகையை திருப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். கண்டிப்பாக நம்மளாலையும் திருப்ப முடியும். அடுத்தடுத்து நம்ம வந்து தொடர்ந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். அது இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 20 லட்சத்துக்கு வச்சுருக்கீங்க, 10 லட்சத்துக்கு வச்சுருக்கீங்க, 5 லட்சத்துக்கு வச்சுருக்கீங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, 14,00,000 எனக்கு வந்து நகை கடன் இருக்குது, இதை திருப்பறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு. அதற்கான ஐடியா கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை திருப்புறதுக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பிளான் பண்ணியிருக்கிறது, மாதம் நம்ம கையில் ஒரு 1000 ரூபாய் கிடைக்குதா அதை வந்து நகை கடனுக்கு கட்டிடுறது, 2,000 ரூபாய் கிடைக்குதா அதை நகை கடனுக்கு கட்டுறது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களுமே உங்கள் கையில் கிடைக்கும் பொழுது நீங்கள் இது வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது. நம்மளுக்கு வந்து எல்லாமே இப்போ வந்து ஆப் மூலமாக நம்ம வந்து பழகிட்டோம். அப்போ உங்களுடைய ஜுவல் லோனுக்கான அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அப்பப்போ கையில் கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1000, 500, 2000 நீங்கள் அப்பப்போ செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வருட கடைசியில் பார்த்தீங்கன்னா அசலும் வட்டியும் சேர்த்து திருப்புறதுக்கான ஆப்ஷன் எப்போவாது கிடைக்குது அப்படின்னா டக்குன்னு அதை திருப்பிடுங்க. இதை வந்து நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். மூன்றாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 விஷயமும் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா வட்டியை மட்டுமாவது கட்டிடுங்க. வட்டியை மட்டுமாவது கட்டிட்டு அதை வந்து புதுப்பிச்சு வச்சிடலாம். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மறு அடகு வைக்கிறது, திருப்பி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் தான் காலங்காலமாக இப்போ நடந்துட்டு இருக்கு. பட் வந்து இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ என்ன சொல்லிடுச்சுன்னா, வட்டியை மட்டும் நீங்கள் கட்டி புதுப்பிச்சு வைக்க முடியாது, கண்டிப்பாக நீங்கள் வந்து முழு அசலையும் வட்டியும் கட்டி தான் திருப்பணும், இந்த மாதிரி மறு அடகு வைக்கிறதுக்கான ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிடுக்கு அப்படின்னு நிறைய யூடியூபர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. அதை கேட்டுட்டு நிறைய வியூஸும் வந்து போயிட்டுருக்கு. பட் உண்மையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 3 பேங்க்கில் வந்து நான் அக்கௌண்ட்டு வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். 3 பேங்க்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஜுவல் லோன் எடுத்திருக்கேன். அந்த 3 பேங்க்லேயும் நான் கேட்ட வரைக்கும் அவங்க சொன்ன விஷயம், இப்போ அது ஜனவரி 2025 இருந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது, நீங்கள் முழு பணத்தையும் கட்டி தான் திருப்பணும் அப்படிங்கிறது உண்மை
இல்லை அப்படின்னு நான் போய் வச்சிருக்கிற பேங்க்கில் வந்து ஷேர் பண்ணாங்க. இதை வந்து நான் பப்ளிக்கில் சொல்லும்போது அது சரியானு கூட எனக்கு தெரியல. ஆனால் நான் போய் டைரெக்டாக அவங்கக்கிட்ட கேட்டதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு விதமான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம். அதனால் நகைக்கடன் வச்சுருக்கிறவங்க நீங்கள் உங்கள் பேங்க்கில் போய் இதை கேட்டுக்கோங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே என்னால் திருப்ப முடியலன்னா மறு அடக்கு வைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கும் திருப்பி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை மாற்றி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதற்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன ஐடியா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பேங்க்லேயே கேட்டிங்கன்னா அவங்களே வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதனால் இதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமாக என்னோட பதிவை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி திருப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட், உங்களுடைய பட்ஜெட் இப்போ 10,000 ரூபா நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு 20% கண்டிப்பாக நகைக்கடனை திருப்பறதுக்காக அப்படின்னு ஒதுக்கிடுங்க. திடீர்னு வந்து 20% ஒதுக்கணும் அப்படின்னு நினச்சா அது கண்டிப்பாக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5% ஃபஸ்ட்டு ஒதுக்குறது, 10%, 15%, 20% கண்டிப்பாக ஒதுக்கிடுங்க. 10% என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வட்டிக்கு ஒரு ஆர்டியில் போட்டுருங்க. வட்டிக்கு அப்படின்னா இப்போ வந்து 1 லட்ச ரூபாய் இருக்குன்னா வட்டி ஒரு 8,000 ரூபா வருதுன்னா அந்த 8,000 சேமிக்கிறதுக்கு ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அந்த வட்டிக்கான தொகையை ஆர்டியில் சேமிச்சிருங்க. இன்னொரு 10% என்ன பண்ணுங்க அப்படின்னா அசலை வந்து குறைக்கிறது. இப்போ 1 லட்ச ரூபாய் நீங்கள் கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த நீங்கள் ஒரு 2,000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 1 லட்சத்திலிருந்து அது 98,000 மாறி அது வந்து வட்டி குறையும். இப்போ இந்த 2 விதமான சேமிப்பை கண்டிப்பாக பண்ணுங்கள், குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் அடிஷனலாக கேட்டுக்கிறது ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு கடன் இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் புரியும் இவ்வளோ கடன் இருக்குது, அப்போது நம்மளுடைய தேவைகளை கொஞ்சம் சுருக்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். இப்போது எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபாய் கடன் வச்சுருக்கீங்க, ஜுவல் லோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.08 அதாவது 80 பைசா அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ₹1 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது 1 லட்சத்துக்கு 80 பைசா அப்படின்னா 8,000 ரூபாய் நம்ம வந்து வட்டி வந்து கட்ட வேண்டியது இருக்கும். அப்போ 1,08,000 ரூபாய். இப்போ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,08,000 டிவைடட் பை 12 ஏன்னா 12 மாதத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். 12 மாதத்துக்கு கால்குலேட் பண்ணோம்னா 9,000 வரும். இப்போ 9,000 மாதம் நம்ம வந்து சேமித்தோம் அப்படின்னா இந்த 1,08,000 12 மாதத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக திருப்பிக்க முடியும். இப்போது இந்த 9,000 மாதம் சேவ் பண்ண முடியுமா அப்படின்னா திடீர்னு பண்ண முடியாது. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 9,000 என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு ₹1,000 2,000 வரைக்கும் ஒரு ஆர்டியில் நம்ம வந்து கட்ட ஆரம்பிக்கணும். ஒரு ₹5,000 8,000 வரைக்கும் அசலில் கட்டணும். இப்படி கட்டணும் அப்படின்னா இந்த வட்டிக்கான பணம் இங்கே சேர்ந்துடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அசல் குறைஞ்சிக்கிட்டே வரும். எப்படி குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்டுற பணம் வந்து அசலில் மட்டும் குறையாது, வட்டியும் சேர்த்து வந்து குறைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1 லட்சத்துக்கு ஒரு மாதத்துக்கு ₹10,000 இது வந்து நான் அப்ராக்சிமேட் கணக்குக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ 1,10,000 அப்படின்னு 1000. இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதம் நீங்கள் ₹10,000 1 லட்ச ரூபாய் கடனுக்கு ₹10,000 கட்டிடுறீங்க. அப்புறம் கட்டும்போது அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அது 90,000 குறைஞ்சி 90,000க்கு மட்டும்தான் வட்டி வந்து போடுவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அசலையும் வட்டிக்கான பணத்தை தொடர்ந்து கட்டிக்கிட்டே வரீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வட்டியையும் அசலையும் குறைச்சிக்கிட்டே வந்து கடைசியில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நகையை எளிதாக மீட்டிட முடியும். இந்த மாதிரி முயற்சிகளை தொடர்ந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக நகை வந்து சேர்ந்துடும். அதனால் இந்த ரூமர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் பயமுறுத்திக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த இடத்துல அது ரூமர் அப்படின்னு நான் சொல்லலை, உண்மையாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்னென்னா நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து லோன் எடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க்கில் போய் கண்டிப்பாக விசாரிச்சுக்கோங்க. நான் வந்து வட்டி கட்டி திருப்பி வைக்க முடியுமா முடியாதா இதை வந்து கேட்டுட்டு கிளியர் ஆகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நான் சொல்லியிருக்கிற பிளானை வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக உங்களுடைய நகைகளை வீட்டுக்கு கொண்டு வந்துட முடியும். அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.